எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. புரட்சி தலைவி அம்மா இருபெரும் தெய்வங்களை வணங்கி திருவள்ளூர் மாவட்டத்தின் சார்பாக தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சி. இந்த திருவள்ளூர் நகரமே அதிர்ந்து போச்சு. உங்களுடைய ஆரவாரம் உங்களுடைய எழுச்சி நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அதிமுக வேட்பாளர் கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெற்று விட்டார். கிராமத்துல சொல்லுவாங்க, விளையும் பெயர் மூளையிலே தெரியும். நம்முடைய வெற்றி உங்களுடைய ஆரவாரம் எழுச்சி. இந்த சிறப்பான நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் அவர்களே, முன்னாள் எம்பி டாக்டர் பி வேணுகோபால் அவர்களே, முன்னாள் அமைச்சர் திரு மாதவரம், முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா அவர்களே, மாவட்ட செயலர் திரு சிறுவனை பி பலராமன், முன்னாள் எம்எல்ஏ அவர்களே, மாவட்ட முன்னாள் எம்எல்ஏ சகோதரர் பி அலெக்சாண்டர் அவர்களே, முன்னாள் எம்பி அமைச்சர் திருத்தணிக்கோ அருகே அவர்களே, முன்னாள் அமைச்சர் திரு எஸ் அப்துல் ரஹீம் அவர்களே, முன்னாள் அமைச்சர் மாப்பா பாண்டியராஜன் அவர்களே, மற்றும் நம்முடைய அமைப்பு திரு சீனிவாசன் அவர்களே, பாஜக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, தலைவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, தலைவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, தமாக கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, ஐக்கிய கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, புரட்சி பாரதம் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, பெருந்தலைவர் மக்கள் கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, கூட்டணி கட்சி தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பொறுப்புகளே, பெரியவர்களை, தாய்மார்களை, விவசாயிகளை, விவசாய தொழிலாளர் நண்பர்களே, மாநில சேர்ந்த சகோதரர்களே, இளைஞர் பட்டாளங்களே, வாக்கா வருவக்களே, பத்திரிகையாளர் ஊடகங்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். தம்பி, அந்த கொடி கீழே முடி ராஜா, கொடி கீழே முடி, நல்ல கொடி பார்த்துட்டேன், கீழே முடி. ஏன்னா அப்பதான் நம்முடைய பிரச்சார நிகழ்ச்சி மற்ற பகுதிக்கு போகும். அதோட நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளராக மதுரவாயல் சட்டமன்ற தொகுதிக்கு திரு பெஞ்சமின் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். மாதவரம் சட்டமன்ற தொகுதிக்கு மரியாதைக்கு சகோதரர் திரு மாதவரம் பி மூர்த்தி அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதிக்கு திரு பி வி ரமணா அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார். திருத்தணி சட்டமன்ற தொகுதிக்கு திரு திருத்தணி அரியவர்களை நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். பொன்னேரி சட்டமன்ற தொகுதிக்கு திரு சிறுனியம் பி பலராமன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார். திருவற்றூர் சட்டமன்ற தொகுதிக்கு சகோதரர் திரு கே குப்பல் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். கும்மிடிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு திரு வி சுதாகர் அவர்களை நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். ஆக அதிமுக சார்பாக 7 பேர் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அந்த 7 பேருக்கும் இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யணும். நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், விவசாயியின் சின்னம், ஏழையின் சின்னம், மக்களின் சின்னம், வெற்றி சின்னம், வாக்களிப்பீர் இரட்டலைக்கு. அதே போல நம்முடைய கூட்டணியில் அங்க வைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் ஆவடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் திரு எம் ராஜசிம்ம மகேந்திர என்கின்ற அஸ்வின் குமார் அவர் இருக்கின்றார். அவருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். எந்த சின்னம்? அதே போல நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியிலே பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெற்றிருக்குது. மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர், மாநில அமைப்பர், மாநிலத்தினுடைய மாநிலவை உறுப்பினர் அன்புமணி ராமதாஸோடைய ஆசி பெற்ற வேட்பாளர்
51 சட்டமன்ற தொகுதிகளை போட்டியிடுறார். அவரு அருமைச்சா திரு KN சேகர் அவர்கள். அவருக்கு மாம்பழ சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். என்ன சின்னம்? மாம்பழ சின்னம். அதே போல நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அந்த வேட்பாளர் அறிவிச்சிருக்கார். மரியாதைக்குரிய அந்த கட்சியினுடைய பொதுச்சாளர் சகோதரர் திரு TT தினகரன் அவர்கள். அவர் பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியிலிருந்து போட்டியிடுகிறார். அவர் அவருடைய கட்சியினுடைய வேட்பாளராக திரு TA ஏழுமலை அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவருக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். என்ன சொன்னோம்? ஆக அதிமுகவுக்கு ரெட்டல, பாரதிய ஜனதாவுக்கு தாமரை, அதே போல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு குக்கர். ஆக நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் நம்முடைய கூட்டணி அங்கம் வைக்கின்ற அனைத்து கட்சியும் போட்டியிடுகின்ற ஒரே மாவட்டம் அதிமுக, பாரதிய ஜனதா, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். 3 கட்சி சார்ந்த வேட்பாளர்கள் இந்த மாவட்டத்தில் போட்டியிடுகின்றார்கள். அனைவருக்கும் மிகப்பெரிய வெற்றியை தேடி தாருங்கள் தாருங்கள் என்று அன்போடு இருகரம் வேண்டி கேட்டு இன்றைக்கு இந்த பகுதி பொறுத்த வரைக்கும் திரும்பி குடி, நான் முடிச்சா கோச்சுக்குவார். அதாவது நம்ம ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கிறோம். நமக்கு அவளுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம ஒரு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா அவருடைய அரசியல் பள்ளியிலே படித்த மாணவர்கள். நாம் கண்ணியம் கட்டுப்பாடு நமக்கு தேவை. அதனால யார் எப்படி பேசினாலும் நம்மை பொறுத்த வரைக்கும் அதிமுக பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுப்பதுதான் நம்முடைய முதன்மையான கடமை. அது வரைக்கும் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேளாண்மை பெருமக்கள் நிறைந்த மாவட்டம், விவசாயி நிறைந்த மாவட்டம். உண்மைதானே? அதற்கு விவசாயத்திற்கு என்ன தேவை? நீர் தேவை. அந்த நீரை சேமித்து கோடை காலத்துல நிலத்து நீர் உயர்ந்து குடிப்பதற்கு தேவையான நீர், அதே போல விவசாயத்திற்கு தேவை எடுக்கணும். அதுக்கு தான் குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்தோம். குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்து இந்த பகுதியில் இருக்கிற ஏரி, குளம், குட்டை அனைத்தும் தூர்வாரப்பட்ட மண் விவசாய விளைநிலங்களுக்கு இயற்கை உரமா கொடுத்தோம்ல, விலை இல்லாம கொடுத்தோம். திமுகவில் சில்லறை வாங்கிட்டு கொடுக்குறாங்க. நம்ம கட்சிக்கு அந்த கட்சிக்கு அதுதான் வித்தியாசம். அது மட்டும் இல்ல, பொதுப்பணித்துறை ஏரிகள் குடிமராமத்து திட்டத்தில் எடுத்துக்கிட்டு ஆழப்படுத்தணும். அதே போல ஊராட்சி ஒன்றியத்தில் அங்க இருக்கிற ஏரி, குளம், குட்டை எல்லாம் தூர்வாரப்பட்டது. ஆக பொதுப்பணித்துறையின் சார்பாக குடிமராமத்து திட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஊராட்சி ஒன்றியத்தின் சார்பாக குடிமராமத்து திட்டம் நிறைவேற்றப்பட்டது. இந்த ஆட்சிகள் நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடன் குடிமராமத்து திட்டம் தொடரும். இன்னைக்கு விவசாயிகள், பொதுமக்கள் விலை இல்லாம வண்டல் மண் அள்ளலாம். அதே மாதிரி விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் கொடுத்தோம். 24 மணி நேரம் எந்த நேரத்துக்கு போனாலும் பம்பு செட் இயக்கலாம். இப்போ ஷிப்ட் முறையில் கொண்டாந்துட்டாங்க. ஏன்னா முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பி இருக்கின்ற மாவட்டம் இந்த மாவட்டம். அதனாலதான் முன்னுரிமை கொடுத்து மும்முனை மின்சாரத்தை அதிமுக ஆட்சியில கொண்டாந்தோம். இந்த ஆட்சியில அப்படியே கைவிட்டுட்டாங்க, ஷிப்ட் முறையில் கொண்டாந்துட்டாங்க. அதிமுக ஆட்சி அமைந்த உடனே மீண்டும் மும்முனை மின்சாரம் விவசாயிகளுக்கு வழங்கப்படும். அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 2014 2021 வரை 2 முறை விவசாயி வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சோம்ல. மீண்டும் அதிமுக ஆட்சி அமைவது உறுதி. ஆட்சி வந்தவுடனே விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி. விவசாய உபகரணங்கள்
இன்னைக்கு டிராக்டர் வாங்குறாங்கன்னா சிறு குறு விவசாயம் இருந்தா அவளுக்கு மானியம் கிடைக்குது. பெண்கள் மீது வாங்கினா மானியம் கிடைக்கும். அதே போல இந்த நம்முடைய பகுதியில் தேர்வாய் கண்டிகை கண்ணங்கோட்டையில நீர்த்தேக்கம் 400 கோடியில தண்ணி சேமித்து வைத்து அந்த பகுதி மக்களுக்கு நிலத்தடி நீர் உயர்ந்தது சென்னை மாநகரத்தை கொடுத்தோம். அதுபோல இந்த ஆட்சியில மின்கட்டண உயர்வு 67% உயர்ந்தாச்சு. சொத்து வரி, இந்த நகராட்சி சொத்து வரி 100% வீட்டுக்கு வரி உயர்த்தியாச்சு. ஆண்டுக்கு 6% உயர்த்துறாங்க. கடைக்கு 150% வரி உயர்வு, மின்கட்டணம் 67% உயர்வு. ஆக இப்படி சொத்து வரி பக்கம் ஒரு உயர்வு, மின்கட்டணம் உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, குப்பைக்கு வரி போட்டாங்க. வரி போடாத துறையே இல்லை. வரி போட்டு கொள்ளையடிக்கிற அரசாங்கம் தேவையா? எல்லாத்துக்கும் மேல சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. உண்மைதானே? சட்ட ஒழுங்கு சீர்கட்டு போட்டு விடுதா தமிழ்நாட்டில். ஏன்னா இதை சொன்னா அப்பாவுக்கு மகனுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது. உண்மைதான் நம்ம சொல்றோம். மக்கள் சொல்லுங்க. நான் சொன்னா வேண்டுமென்ற எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு எங்க மீது அவதூறு பிரச்சாரத்தை சொல்றாங்கன்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை நாங்க சொல்றோம். அது உண்மைதானுங்க. ஆக தமிழகத்துல சட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்குதா அப்படின்னு கேள்விக்குறியாயிருக்கு. ஏன்னா சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, என் பாட்டியம்மா கூட பாதுகாப்பு. கேவலம். இனிமேல் பாட்டியம்மாவை தனியா விட்டுட்டு போக முடியாது. என்னங்க இவ்வளவு மோசமான ஆட்சி தேவையா? சொன்னா முதலமைச்சர் கோவம் வருது, துணை முதலமைச்சர் கோவம் வருது. சொல்றோம். அப்புறம் போதை பொருள் எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்காத இடமே இல்லை. பல வடிவத்தில் வந்துடுது. இப்ப அந்த கஞ்சா வந்து திரவ வடிவத்தில் வருது, ஊசி வடிவத்தில் வருது, சாக்லேட்ல வருதுங்கிறாங்க. இப்படி விதவிதமா வந்த ஆட்சி தேவையா? இதனால யார் அழிகிறா? நாம் பெற்ற பிள்ளைகள், நம்முடைய செல்வம், நம்முடைய குழந்தைகள். அந்த குழந்தைகளை கூட நம்ம முழுமையா பாதுகாக்க முடியல இந்த ஆட்சியில. இதனால பள்ளிக்கறியில, கல்லூரிக்கறியில இப்படி போதைப் பொருள் விற்கிறதுனால இந்த நம்முடைய குழந்தைகள் அறியா பருவம், டீன் ஏஜ், ஒன்னும் தெரியறதுல போவோம். இதை போய் கஞ்சா வாங்கி பயன்படுத்தி இந்த ஆட்சியில சீரழியக்கூடிய நிலையிலிருந்து ஆட்சி காப்பாற்ற வேண்டும் என்ற இந்த தடவை அதிமுக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும். நல்லா சிந்திச்சு பாருங்க. தமிழ்நாட்டில் கஞ்சா விற்காத இடமே இல்லை. விற்கிறாங்கல்ல. இந்த கஞ்சா போதை ஆசாமிகள் தான் என்ன செய்வதென்றே அறியாம இப்படிப்பட்ட தப்பு செய்யறாங்க. இந்த குற்ற நிகழ்வுகள் அதிகமா வர்றதுக்கு காரணம் இந்த கஞ்சா போதை ஆசாமியால் தான். இதனாலதான் தமிழ்நாட்டில் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை. 2 வயசு குழந்தை கூட விட்டு வைக்க மாட்டாங்க. பாலியல் சீண்டலுக்கு உட்பட்டு கிருஷ்ணகிரியில படுகொலை செஞ்சிருக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. நல்லா தெரியும் யார் பேட்டி கொடுத்தாங்க. ஏதோ நான் நேற்று பேசணும்னா கனிமொழி அவர்களை தரக்குறையா பேசிட்டுனா என்ன பேசுன்னு கேட்டா அது சொல்ல மாட்டாங்க. நான் என்ன பேசணும்னு கேட்டா அதை சொல்லு, நான் பதில் சொல்ல தயாரு. எப்படி மடைமாற்றம் செய்யறாங்க பாருங்க. ஏங்க இந்த 5 வருஷமா என்னை பத்தியே தான் பேசுனீங்க, வேற இந்த நாட்டை பத்தியே பேசல, ஓட்டு போட்ட மக்களை பத்தியும் பேசல. 24 மணி நேரம் சிந்தனையே எடப்பாடி பழனிசாமி பத்தி. ஏயா ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்மை செய்ய, அதுக்காகத்தானே உன்னை முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறாங்க, துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறாங்க. அதெல்லாம் அதை பத்தி கவலை இல்லை அவர்களுக்கு. இப்ப என்ன உண்மை நம்ம எடுத்து சொல்றோம். அதனால நம்ம மீது அவதூறு பிரச்சாரத்தை பரப்பிட்டு வராங்க திராவிட முன்னேற்ற கழக தலைவர், அவருடைய கட்சியுடைய கூட்டணி கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சியில் என்ன செஞ்சீங்க? செஞ்சாங்களா? பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி 400 கோடியில கட்டி கொடுத்த பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி. ஒரே வருஷத்துல 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து, ஒரு ஆண்டுல 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கடைக்கோட்டில் இருக்கின்ற பட்டியலின மக்கள் கூட அற்புதமான சிகிச்சை பெறுவதற்கு அற்புதமான மருத்துவமனை கொண்டாந்து சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.
ஒரு மருத்துவமனை உங்களால கொண்டு வர முடிஞ்சுதா? 6 சட்டக்கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சிகளையும், 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இவ்வளவும் கொண்டாந்து அடித்தட்டில் வாழுகின்ற சாதாரண குடும்பத்தில் வாழுகின்றவர்கள், பட்டியலின மக்கள், அவருடைய குழந்தைகள் குறைந்த கட்டணம். இன்னைக்கு அரசு கல்லூரியில் குறைந்த கட்டணத்துல இன்றைக்கு பட்ட படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்தோம். இன்றைக்கு தமிழகத்துல பட்ட படிப்பு படிக்கக்கூடிய எண்ணிக்கை உயர்ந்ததுன்னா அது அதிமுக அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை. நீ அப்படி ஏதாவது ஒன்னையா செஞ்சியா? செஞ்சிருக்காங்களா? இன்னொரு கட்சி புதுசா முளைச்சிருக்குது. ஏப்பா தம்பிகளே, உங்களை எல்லாம் படிக்க வச்சது நாங்க, ஆல் பாஸ் போட்டது நானு, ஆல் பாஸ் போட்டது நானு. ஒரு வருஷம் வீணா போயிட்டு மன குழப்பத்தில் இருந்தீங்க. ஆன்லைன்ல வகுப்பு பட்ட, அதாவது பள்ளியில் படிக்கிற மாணவருக்கு ஆல் பாஸ், கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு வருடம் வீணா போய்விட்டு மன உளைச்சல் இருந்த மாணவர் மன உளைச்சல் மீட்டு ஆன்லைன்ல வகுப்பு, ஆன்லைன்ல தேர்வு பிரமாதமா படிச்சீங்க. எல்லாருக்கும் பட்டம் கொடுத்த அரசாங்கம் அதிமுக. எங்களை மறக்கலாமா? உங்களுக்கு எவ்வளவு வசதி செஞ்சாங்க எங்களுடைய தலைவர்கள். காலுக்கு காலணி, சீருட விலையில புத்தகம் கொண்டு போறதுக்கு பையை, பள்ளிக்கு போறதுக்கு சைக்கிள், மென்மையான கல்வி கிடைக்க மடிக்கணி எல்லாம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசு. இப்படி எல்லாமே வாங்கி அனுபவிச்சுட்டு பலனை கொண்டு போய் அங்க கொடுக்கலாமா? செடி வச்சு, மரம் வச்சு, தண்ணி ஊத்தி, பூ பூத்து, காய் காய்த்து, பழத்தை வேற ஒருத்தர் படிச்சா யார் விடுவா? நியாயமா? யார் கஷ்டப்பட்டு செடி வச்சு மரத்தை பாதுகாத்து வளர்த்தா அவருக்கு தானே அந்த பலன் கிடைக்க வேணும். அதனால அருமை சகோதரன், இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு ஆட்சினா சாதாரண விஷயம் இல்ல. ஒரு 8 கோடி மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. ஏதோ பார்த்தோம், போய் பார்க்க பாருங்க, ரசிங்க, அதோட விட்டுறது. நாம கனவு காங்குறோம், நல்லா தூங்கும் போது கனவு காங்குறோம், அற்புதமான கனவு வரும். கண்ணை முழிச்சா கனவு காணாத போயிடும். அப்படித்தான் திரை உலகமும். சிந்திங்க. அதை நம்பி ஓட்டு போட்டா அந்த ஓட்டு தான் வீணா போகும். சிந்திங்க. என்ன செய்ய முடியும்? ஒரு ஆள் 50 பேர்த்த அடிக்க முடியும், இங்க வந்து அடிக்க முடியுமா? உங்க ஒரு ஆள் விட்டா ஒரே அடி துப்பாக்கியில சுடுவாரு, குட்டா பாயாது. ஆனா இவருக்கு சுடுறது குட்டதான் எல்லாத்துக்கும் பாய். அதையெல்லாம் நம்பாதீங்க அருமை சகோதரர்களே. நீங்க எல்லாம் படிச்சுவீங்க, அறிவு திறமை உள்ளவர்கள், இந்த நாட்டை ஆளக்கூடிய சிங்க குட்டிக. ஒவ்வொரு சிந்தனையும், ஒவ்வொரு இளைஞனுடைய சிந்தனையும் நாட்டுடைய வளர்ச்சி பற்றி இருக்கணும். சாதாரணமா எடுத்துக்காதீங்க. உங்களுடைய எதிர்காலம், நாங்களாம் வாழ்ந்து முடிந்தவங்க, வாழ போறவங்க நீங்க இளைஞர்கள் தான் இந்த நாட்டை காக்கக்கூடிய பாதுகாவலர். ஒவ்வொரு இளைஞனும் சிந்திக்க வேண்டிய நேரம். ஒவ்வொரு ஓட்டும் முக்கியங்க, ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். நீங்க போடுற ஓட்டு நாட்டுடைய வளர்ச்சியா இருக்கணும், தமிழகம் ஏற்றம் பெறுவதாக இருக்கணும், தமிழகம் வளம் செழிக்கின்ற, வளம் கொளிக்கின்ற நாடாக மாற வேண்டும். நல்லா சிந்திங்க. ஒரு பிரச்சனை வந்தது, ஒரே ஒரு பிரச்சனை வந்தது, 72 நாள் ஆளை காணோம். ஒரு பிரச்சனைக்கு நான் கட்சியில் சேர்ந்து 7 முறை சிறை சென்றேன். போராட்டத்துக்கு போய் 7 முறை சிறை சென்றேன். சிந்திச்சு பாருங்க. இங்க 51 ஆண்டு காலம் அதிமுக இருந்து பணியாற்றிட்டு இருக்கிறோம். 10 தேர்தல் நான் சந்திச்சேன். சேவல் சின்னத்துல போட்டிட்டு ஜெயிச்ச அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் அணி பெறலாம கட்சிக்காக உழைச்சிட்டு இருக்கிறோம். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் துணிச்சலோடு சந்தித்து மக்களை காப்பதுதான் ஒரு கட்சி தலைவருடைய கடமை. அப்படி ஏதாவது இருக்குதா? உண்மைதானே பேசுறோம். சிந்திக்க வேண்டும், ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். இது வாக்கு என்பது சாதாரண விஷயம் அல்ல, ஒரு நாட்டினுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய விஷயம். இன்றைக்கு மக்கள் விரோத ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்றால் அந்த ஓட்டு யாருக்கு அளிக்க வேண்டும் என்று சிந்தித்து சிந்தித்து சிந்தனையில் அதிமுக கூட்டணிக்கு வாக்களித்தால் தான் நாடு காப்பாற்றப்படும் என்ற நிலையை நீங்கள் உருவாக்கணும். உண்மைதானே? நம்முடைய தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இன்னைக்கு கூட ஒரு பத்திரிக்கை நான் பேட்டி கொடுக்கும்போது கேட்டாரு, ஏங்க
புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் நடிகர் தானே, இவரு நடிகர் தானே சார். அவரை இவரை ஒப்பிட்டு பேசாதீங்க. அவரு தெய்வம். எம்ஜிஆர் தன் நடிக்கின்ற பொழுதே தன்னுடைய பணத்தை மக்களுக்காக செலவழித்த தலைவர். உயிரோடு இருக்கும் போது மக்களுக்காக உழைத்தார். தன் இறந்த பிறகு தன் சொத்தை காது கேளாதோர் வாய் பேசாரு கொடுத்த உத்தவன் நம்முடைய தலைவர். இருக்கின்ற போதும் உயிரோடு இருக்கின்ற போதும் மக்களுக்கு நன்மை செஞ்சார். உயிர் நீத்த பிறகும் நன்மை செய்த ஒரே தலைவன் பொன்மலை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அப்படி அங்க இருக்கிறாங்க. நிறைய பேசலாம், வேண்டாம், புதுசா இருக்காரு, வரட்டு பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும், அதிமுக பொறுத்த வரைக்கும் அரசியல் வருவதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு. இது ஒரு ஜனநாயக நாடு. யாரையும் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஆனா வந்த பிறகு தங்களை நம்பி இருக்கின்றவர்களை கைவிடக்கூடாது. ஒரு பிரச்சனை வந்தா சந்திக்க வேண்டும், துணிச்சலோட சந்திக்க வேண்டும். எனக்கு என்னென்னலாம் பண்ணாங்க, என் மாதிரி எனக்கெல்லாம் கிடைச்ச கஷ்டத்தை ஒரு நாள் கூட அனுபவிக்க முடியாது. ஒரு நாள் நிம்மதியான இருக்க விடல. சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பொறுப்பேற்றிலிருந்து அந்த என்னுடைய 4 ஆண்டு 2 மாத காலம் வரை கடுமையான பிரச்சனை உருவாக்கிட்டே இருந்தாங்க. முதல் வருஷம் கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணி கிடையாது, சமாளிச்சோம். பிறகு புயல் வெள்ளம் டெல்டா மாவட்டம் புரட்டி போயிட்டது, அதை சரி செஞ்சோம். பிறகு கொரோனா, நாட்டு மக்கள் வெளியிலே வர முடியல. இப்படிப்பட்ட ஒரு சோதனையான நேரத்தில் கூட மக்கள் பாதிக்காத அளவிற்கு சிறப்பான ஆட்சியை கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஏதாவது கொரோனா வந்து இப்படி ஒரு வருஷம் காணாத போனா நாட்டு மக்களுடைய நிலை என்ன வருது? பாதி பேரு மேல போயிருப்போம். நாமெல்லாம் கொரோனா என்பது காற்றில் எளிதாக பரவக்கூடிய ஒரு வைரஸ் நோய். இத எல்லோருமே பயந்தோம். நல்லா உங்களுக்கு எல்லாருமே தெரியும். இன்னைக்கு மக்கள் ஒரு பயத்தோட அச்சத்தோட வாழ்ந்தாங்க. அந்த காலத்தில் கூட விலை மதிக்க முடியாத உயிரை பத்திரமாக காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு இந்திய திருநாட்டிலே கொரோனா வைரஸ் பரவலை தடுத்த முதல் மாநிலம் தமிழ்நாடு. லட்சக்கணக்கான உயிர் இன்றைக்கு திறந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. ஒரு நிர்வாக திறமையுள்ள அரசாங்கம் சரியான முறையில் கொரோனா வைரஸ் பரவலை தடுத்தோம். கொரோனா வைரஸ் பரவல் யாராவது ஏற்பட்டா தகுந்த சிகிச்சை அளித்து குணமடைய செய்து அவளை வீடு திரும்புகின்ற அளவிற்கு ஒரு அற்புதமான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக. அந்த காலகட்டம் தொழிலாளருக்கு வேலை இல்லை, தொழிலாளர் பாதிக்க கூடாது என்பதற்காக ஒரு வருஷம் விலையில அரிசி, விலையில எண்ணெய், விலையில பருப்பு, சர்க்கரை எல்லாம் கொடுத்த ஒரு ஆண்டு அதிமுக அரசாங்கம். அப்புறம் குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம், அட்டை கொடுத்தோம். தைப்பொங்கல் போது எல்லா குடும்பத்துக்கு 2500 ரூபாய் கொடுத்தோம். சிந்திச்சு பாருங்க. 1 ரூபாய் அரசுக்கு வருவாய் கிடையாது. எல்லா கடையும் மூடியாச்சு, வரி கிடையாது. அதே போல டாஸ்மாக் கடை வரியா அங்க வருமானம் உள்ள 1 வருஷம் கடை மூடியாச்சு. அதோட பத்திரப்பதிவு அதுல வருமானம் கிடையாது, ரோட் டாக்ஸ் வருமானம் கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது, கலால் கிடையாது, எக்ஸைஸ் எதுவுமே இல்லை. ஆக 1 ரூபாய் வரி வருமானம் இல்லாம ஒரு அரசாங்கம் நடத்திய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு அதிகாரிகளுக்கு கூட முழு சம்பளம் கொடுத்தோம். பக்கத்துல கேரளா, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா எல்லாம் 30% அரசு ஊழியரை எண்ணி பார்க்க வேண்டும். 30% சம்பளத்தை பிடித்தம் செஞ்சாங்க. 1 ரூபாய் பிடித்தம் செய்யாம, 1 ரூபாய் பிடித்தம் செய்யாத முழு சம்பளத்தை வழங்கிய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். பகோடா சட்டமன்றத்தில் நிதியமைச்சர் பள்ளிவேல்திராஜன் எந்திரிச்சு பேசினார். நீங்க வேலையே செய்யாத பணம் கொடுத்தீங்க, யார் ஆசிரியர்கள்லாம் யாரும் பள்ளிக்கு வர வேண்டாம் அப்படின்னு 11 மாசம் பள்ளிக்கு ஆசிரியர் வரல. அப்ப திமுக மந்திரி, நான் பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது எழுந்திருந்து சொல்றார், பைனான்ஸ் மினிஸ்டர் இருந்தார் திரு பள்ளிவேல்திராஜன் அவர்கள், நீங்க வேணும்னே திட்டமிட்டு நீங்க கொடுத்துட்டீங்க, பக்கத்துல கேரளாவில் கொடுக்கல, கர்நாடகாவில் கொடுக்கல, தெலுங்கானாவில் கொடுக்கல, இப்படி சொல்லி நீங்க மட்டும் இருந்தா ஒரு 30,000 கோடி மீதி பண்ணிருக்கலாம். நாங்களாம் அப்படி செய்யல. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு முழுமையான ஆட்சி, திறமையான ஆட்சி,
அதை சமாளிச்சோம்ல. ஆக அப்படி எல்லா தரப்பு மக்களும் பாதிக்க கூடாது என்பதற்கு நடவடிக்கை எடுத்தோம். அந்த காலகட்டத்தில் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை விற்க முடியல, ஜஸ்ட் ஆகி போச்சுனாங்க. விவசாயிகளுடைய கடன் 12,100 கோடி தள்ளுபடி செஞ்சோம். விவசாயிகள் வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செஞ்சோம். விவசாயிகள் சுய உதவி குழுக்கு அந்த கடன்ல மானியத்தை கொடுத்து அவர்களுக்கு உதவி செஞ்சோம். இப்படி அனைத்து தரப்பட்டங்களுக்கும் தேவையான உதவிகளை செஞ்ச அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திமுக அப்படி ஏதாவது நடந்திருக்குதா? என்ன புயல் வந்ததா, வெள்ளம் வந்ததா, வறட்சி வந்ததா? எதுவுமே இல்லையே. வருமானம் அதிகம், 1,36,000 கோடி வருமானம் உபரியா வருது. 5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டீங்க. 5 லட்சம் கோடி கடன். எப்படி கடன் வாங்கினீங்க? புதுசா அரசு மருத்துவமனை கட்டிங்களா? இல்ல புதிய பெரிய திட்டம் ஏதாவது கொண்டாந்தீங்களா? ஒண்ணுமே இல்ல. எல்லாம் நாம கொண்டாந்த திட்டத்தை முடிக்கப்பட்டு ரிப்பன் வெட்டி திறக்கிறார். நாம் பெற்ற பிள்ளைக்கு அவர் பேர் வச்சுக்கிட்டு இருக்கார். அதுதான் இந்த ஆட்சியில கண்ட பலன், வேற எதுவுமே இல்ல. எல்லாமே நாம தான் தம்பி கொண்டாந்தோம். அவர் எங்க கொண்டாந்தாரு? அவர் வீட்டை தான் பார்த்தாரு. இன்றைக்கு திரு ஸ்டாலினும் இருக்கிற மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் நடபயணம் மேற்கொண்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஸ்டாலின் பேசுறாரு, என்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் நடிச்சார் ஒரு படம், கழக தலைவர், எப்படி நல்லா ஓடிட்டு இருக்குதா, நல்லா கலெக்ஷன் ஆகுதான்னு கேட்கிறேன். அப்ப கூட குடும்பத்தை பத்தி தான் நினைக்கிறேன், நாட்டு மக்களை பத்தி நினைக்கல. இப்படிப்பட்ட முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? ஏங்க ஒரு நல்ல முதலமைச்சர்னா கிடைக்கிற நேரத்தில் மக்களுக்கு என்ன பிரச்சனை, அது எப்படி இருக்குது, என்ன இருக்குது, எப்படி செயல்படுத்தலாம் அப்படின்னு யோசனை பண்ணி சிந்திச்சு அவரிடத்துல ஒரு நல்ல அபிப்பிராயம் கேட்டா நல்ல. அதை விட்டுட்டு எப்ப பொழுது பார்த்தாலும் குடும்பத்தையே நினைக்கின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். அதான் கார்பரேட் கம்பெனி ஆகி போச்சு. அது திமுக இல்ல, கார்பரேட் கம்பெனி, லாப நஷ்டம் பார்க்கிற கம்பெனி. எல்லாம் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து எல்லா துறையிலுமே எந்த ஃபைல் வந்தாலும் பணம் வர்ற ஃபைல் தான் கையெழுத்து போடுறாங்க, மற்ற ஃபைல் கையெழுத்தே போடுறதில்ல. அதனாலதான் திட்டமெல்லாம் முடங்கி கிடக்குது. அண்ணா திமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கு உள்ள வேறுபாடு பாருங்க. அண்ணா திமுக ஆட்சியில் எவ்வளவு திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்றிக்கிறோம். நான் எத்தனை கல்லூரி நாங்க திறந்தோம், நாங்க அறிவிச்சோம்ல, ஏதாவது இப்படி ஒரு திட்டத்தையாவது நிறைவேற்றிருக்காங்களா? எதுவுமே கிடையாது. இல்ல விலைவாசி உயர்வு வெண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போயாச்சு. ஏழை மக்கள் பாதிக்கிறாங்க. அரிசி விலை 30 ரூபா கிலோ ஏறி போச்சு. அதே போல எண்ணெய் விலை 60 ரூபா ஏறி போச்சு கிலோ. பருப்பு 40 ரூபா ஏறி போச்சு. இதை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுத்தாங்களா? கட்டுமான 240 ரூபாய்க்கு வித்த சிமெண்ட் 340 ரூபா, அது கமிஷன். எம்சாண்ட் 3000 ரூபாய்க்கு வித்தது 5500 ரூபா. ஜல்லி 2000 ரூபாய்க்கு வித்தது இப்ப 4500 ரூபாய்ன்னு கருதுறேன். செங்கல் 7 ரூபாய் 8 ரூபாய்க்கு வித்தது 12 ரூபாய்க்கு விற்குது. மரம் கேட்க வேண்டியதே இல்லை, 200% உயர்ந்து போச்சு. இனிமேல் வீடு கட்டுறதா இருந்தா நம்ம எல்லாம் கனவுல வீடு கட்டி மகிழலாம். நிஜத்துல இந்த ஆட்சி வரைக்கும் நிஜத்துல வீடே கட்ட முடியாது. ஆக இந்த ஆட்சியில மக்கள் படிக்கிட்ட துன்பம் மிக மிக ஒரு கஷ்டமான சூழ்நிலை இந்த ஆட்சி இன்னைக்கு மக்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? அம்மா உணவகம் சிறப்பா செயல்படும். பொன்மலைச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவை அம்மா நிறைவேற்றினாங்க. அம்மா உணவகம் மக்களிடத்தில் நல்ல பேர் இருந்தது. அரசியல் கால் பிடிச்ச காரணமா தரத்தை குறைச்சாரு, பணி செய்யற பணியாளரை குறைச்சாரு. இதனால அம்மா உணவகம் சரியான முறையில் செயல்பட முடியாது இருக்குது. சில அம்மா உணவகத்தை மூடிட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி உங்கள் துணையோடு வருவது உறுதி. வந்தவுடன் எந்தெந்த அம்மா உணவகம் மூடப்பட்டதோ அதெல்லாம் திறக்கப்படும். தகுதியான பணியால் நியமிக்கப்படுவார்கள். தரமான பொருள் வாங்கி கொடுக்கப்படும். ருசியான உணவு அம்மா உணவகத்தில் வழங்கப்படும். அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே இந்த அம்மா உணவகம் முதலமைச்சருடைய நேரடி பார்வையில இருக்கும். நேரடி பார்வை. அதே போல இந்த ஆட்சியில ஊழல் சொன்னா திமுக, திமுகனா ஊழல் ஊற்றுக்கண்
திமுக. ஊழலின் திமுக பிரிக்க முடியாது. ஊழல் திமுகவே திமுக வந்தாவே ஊழல் தானா பிறந்துடும். அப்படித்தான் இப்போ ஊழல் பிறந்து இன்றைக்கு அமலாக்கத்துறை, நகர்ப்புற வளர்ச்சித்துறை, குடிநீர் வழங்கல் துறையில அந்த அமலாக்கத்துறை கண்டுபிடிக்கப்பட்டு ஆதாரத்தோட சட்ட ஒழுங்கு டிஜிபி கிட்ட வழக்கு பதிவு செய்ய அனுப்பப்பட்டு இதுவரைக்கும் வழக்கு பதிவு செய்யல. அதிமுக இதை ஒட்டி நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றம் அமலாக்கத்துறை கொடுக்கப்பட்ட அந்த அறிக்கை சரியானதுதான், வழக்கு பதிவு செய்ய சொல்றாங்க. அதிமுக ஆட்சி வந்தவுடனே சட்ட நீதியாக தவறு செய்த நடவடிக்கை எடுக்கப்படும். யார் அந்த சார்? இந்த சார் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நல்லா மூக்கு பிடிக்க பிரியாணி சாப்பிட்டாருல, மூக்கு பிடிக்க பிரியாணி சாப்பிட்டவர் தான் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டோம். நிச்சயமாக இந்த ஆட்சியில் தப்பிச்சிட்டாரு. அதிமுக ஆட்சி வந்த உடனே யார் அந்த சாரை சரியான முறையில் கண்டுபிடிக்கப்பட்டு சட்டத்தை நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல எல்லாம் பின்னாடி 50 பேர் எழுதி கொடுத்துருக்காங்க, பேசி முடிச்சுட்டு கொடுத்து பாத்தீங்கன்னா எத்தனை பக்கம்? ஒரு பக்கம், 2 பக்கம், 3 பக்கம். இவ்வளவு பேரை சொன்னா நீங்களே கலைஞ்சு போயிருவீங்க. அதனாலதான் கடைசியா வச்சிருக்கிறேன் பேரை சொல்றது. அது மட்டும் இல்ல, எங்க கூட்டணியில் இருக்கின்ற தலைவர் எல்லாமே முக்கியமான தலைவர், பிரிச்சு பார்க்கிறதே இல்லை. இன்றைக்கு திமுக ஆட்சி இருக்கும்போது, திரு கருணாநிதி இருக்கும்போது ஊழல் செஞ்சாங்க. சர்க்காரியா கமிஷன் ஒரு கமிஷன் போட்டாங்க. பெரிய பெரிய குழாயெல்லாம் இருக்கும். வீரான ஊழல் எல்லாத்துக்குமே தெரியும். அப்பவே ஊழல் பண்ணாங்க. பிறகு அரிசி பேர ஊழல், பூச்சி பேர ஊழல், பூச்சி மருந்து அடிச்சதுல சர்க்கரை பேர ஊழல். சர்க்கரை பேர ஊழல்ல அரசாங்கம் அந்த சர்க்காரியா கமிஷனுக்கு அறிக்கை தாக்கல் பண்ணாங்க. அதுல சர்க்கரையெல்லாம் எறும்பு சாப்பிட்டது. அந்த கோணி பை, சாக்கு பை எல்லாம் கரையா அரிச்சிட்டு. எவ்வளவு மூளை! இப்ப சர்க்காரிய கமிஷனே சொல்லிட்டாங்க, விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் எழுதிட்டான். இன்னைக்கு ஊழலை கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டாங்க திரு ஸ்டாலினுக்கு. இப்ப மகனுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு, உதயநிதி கற்றுக் கொடுத்துருக்காரு. ஏங்க தமிழ்நாட்டுல குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்பீங்களா? வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீங்களா? என்ன திரு கருணாநிதி குடும்பம் தான் ஆண்டாண்டா ஆள வேணுமா? திருவள்ளூர் மாவட்டத்தில் இங்க இருக்கிற ஆண்டா நாட்டுல மக்கள் ஏத்துக்க மாட்டாங்களா? இனி தமிழ்நாட்டுல, இந்த ஜனநாயக நாட்டுல ஒவ்வொரு குடிமகனும் முதலமைச்சருக்கு தகுதி உண்டு. அதே போல அதிமுக ஆட்சியில நிறைய திட்டங்களை நிறைவேற்றிக்கிறோம். வேண்டுமென்றே திட்டமிட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் அதிமுக ஆட்சியில 10 ஆண்டுல எந்த திட்டத்தை நிறைவேற்றவில்லை அப்படின்னு ஒரு தவறான அவதூறான பிரச்சாரத்தை பரப்பி வராரு. 2251 கோடியில 37,110 வீடுகள், வீட்டுக்கு பட்டா வழங்கும் திட்டத்தின் கீழே பயன் கொடுத்துரும். இலவச வீட்டு மனை பட்டா கொடுத்துக்கிறோம் 37,110 பேருக்கு. சென்னை குடிநீர் வழங்க கண்ணன் கோடை தேர்வாக்கண்டை 400 கோடி. மிஞ்சூர் ஒன்றியம் காட்டூர் தத்தமஞ்சி நீர்த்தேக்கம் 50 கோடியில் உருவாக்கப்பட்டது. சுமார் 87 ஏக்கர் பரப்பு கொண்ட பருத்திப்பட்டு ஏரி 29 கோடியில சுற்றுலா தலம் அமைக்கப்பட்டது. நீர்வள நிலவள திட்டத்தின் கீழ் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் பாசன வாய்க்கால் புனரமைப்பு 23 கோடியில நிறைவேற்றுகிறோம். மணலி புதுநகரில் குடிசை மாட்டு வாரியத்தில் 3750 வீடுகள் 420 கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டது. கும்மிடிப்பூண்டி 1800 ஏக்கர் பரப்பில் சிப்காட் வளாகம் அமைக்கப்பட்டது. திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டாந்து பற்றை பெரும்புதல கிராமத்தில் அரசு சட்டக் கல்லூரி கொண்டு வரப்பட்டது. செவ்வாய்ப்பேட்டையில் பாலிடெக்னிக் கல்லூரி கொண்டு வரப்பட்டது. ஆவடி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. திருவள்ளூர் அரசு மருத்துவமனை மாவட்ட தலைமை பல்நோக்கு மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டது. பாம்பரப்பாக்கம், சுண்ணாம்புக்குளம், கவரப்பேட்டை, ஆரம்பாக்கம், ஏனாம்பாக்கம் கிராமங்களில் புதிய ஆரம்ப சுகாதாரம் அமைக்கப்பட்டது. புதிய காவல் நிலையங்கள் திருவள்ளூர், மணவாளநல்லூர், வெள்ளவேடு இடையில புதிய காவல் நிலையம் 2 கோடி கட்டது. அதாவது மீனவர்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் பலவர்கட்டில் முகத்துவாரம் 26 கோடியில் சீரமைக்கப்பட்டது. பலவர்கட்டில் மீன் மார்க்கெட், மீன் இறகுதளம் 2 கோடியில் அமைக்கப்பட்டது.
மிஞ்சூர் ஒன்றியம் பெரியவங்காடு மீனவ மக்களுக்கு 3 கோடி மதிப்புள்ள இறகுதளம் அமைக்கப்பட்டது. மிஞ்சூர் ஒன்றியம் அண்ணாமலைச்சேரியில 3 கோடி மதிப்புள்ள மீன் இறகுதளம் அமைக்கப்பட்டது. மிஞ்சூர் ஒன்றியம் புதுக்குப்பத்தில் 2 கோடியில மீன் இறங்குதளம், படகுதுறை கால்வாய் மற்றும் வலைப்பின்னும் கூட அமைக்கப்பட்டது. மிஞ்சூர் ஒன்றியம் சின்னமாங்கோடு மீனவ மக்களுக்கு 2 கோடி மதிப்பீட்டுள்ள மீன் இறகுதளம், படகுத்துறை கால்வாய் மற்றும் பின்னும் கூட அமைக்கப்பட்டது. குடிமராம திட்டத்திற்கு எல்லாம் நிறைய ஏரி குளம்லாம் தூர்வாரி நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய பாலம், பேர் மட்டும் சொல்றேன். திருமுல்லை வாயில் ரயில்வே மேம்பாலம், மிஞ்சூர் ரயில்வே மேம்பாலம், இந்து கல்லூரி ரயில்வே மேம்பாலம், திருவள்ளூர் பாதாள சாக்கடை திட்டை, அண்ணனூர் ரயில்வே மேம்பாலம், கும்மிடிப்பட்டி ரயில்வே மேம்பாலம், கும்மிடிப்பட்டி ரயில்வே மேம்பாலம், எலாவூர் ரயில்வே மேம்பாலம், ஆரணி ஆற்றின் குறுக்கே இன்றைக்கு அந்த உயர்மட்ட பாலம், பழவேற்காடு ஊராட்சி வசியவாரத்தில் 2 கோடி மேம்பாலம். அடுத்தது பொன்னேரி பேரூராட்சியில் பாதாள சாக்கடை திட்டம் 55 கோடி. ஊத்துக்கோட்டை திருவள்ளூர் இணைப்புச்சாலை ஆரணி ஆற்றில் 27 மேம்பாலம். இவ்வளவும் நம்ம செஞ்சோம். ஆனா இன்றைய முதலமைச்சருக்கு ஒண்ணுமே செய்யலின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு. அதோட திருவள்ளூர் கூட்டுறவு சர்க்கரையால சரியா இயங்கல. 60% கரும்பு தான் அறுவடை செய்யறாங்க. சுமார் 50,000 மெட்ரிக் டன் கரும்பு வெளியில போயிட்டு இருக்குது. அதிமுக ஆட்சிக்கு வந்தோடனே விவசாயிகளை ஊக்குவித்து கரும்பு பயிர்கள் அதிகம் போயிட்டு அந்த ஆலை சிறப்பாக செயல்பட திருவள்ளூர் கூட்டு சர்க்கரை சிறப்பாக செயல்படும். எத்தனால் தயாரிக்கப்பட்டு அந்த ஆலை லாபகரமாக ஓட்டுவதற்கு அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்படும். நிறைய கொடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொன்றா படிப்படியா செயல்படும். அதே போல அதிமுக ஆட்சியில நிறைய இருக்குதுப்பா, ரொம்ப நேரம் ஆகும். அதோட அதிமுக ஆட்சிக்கு உடனே பல திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்று அதிமுக தேர்தல் அறிக்கை 297 அறிவிப்புகள் நாங்கள் வெளியிட்டோம். அது சில அறிவிப்புகள் மட்டும் கொடுக்குறோம். இன்றைக்கு வரி உயர்ந்து போச்சு, விலைவாசி உயர்ந்து போச்சு. இதனால் மக்கள் பாதிப்பு உள்ளாயிருக்காங்க. அந்த பாதிப்பிலிருந்து அவர்களை மேய்ப்பதற்காக அம்மாவுடைய அரசு அமைந்தவுடன் எல்லா குடும்ப அட்டைக்கும் 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை வழங்கப்படும். அனைத்து குடும்ப தலைவிக்கும் வங்கியில மாதந்தோறும் 2,000 ரூபாய் வழங்கப்படும். எல்லா குடும்ப அட்டைக்கும் ஃப்ரிட்ஜ் விலை இல்லாமல் வழங்கப்படும். வேலைக்கு செல்லும் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனம் 25,000 மானியத்தில் 5 லட்சம் பேருக்கு வழங்கப்படும். எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் வருடத்துக்கு 3 கேஸ் சிலிண்டர் விலை இல்லாமல் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் என்று பொங்கல் தொகுப்பு கொடுக்கிறோம், அதோட 1000 ரூபாய் வழங்கப்படும். தீபாவளி என்று நம்முடைய பெண்களுக்கு அற்புதமான பட்டுப்புடவை வழங்கப்படும். நகர பேருந்துல மகளிருக்கு கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யறாங்க. அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் ஆண்களும் நகர பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யும். ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்துல பதிவு செஞ்சிருந்தா புதிய ஆட்டோ வாங்கினா 75,000 மானியம் வழங்கப்படும். நகரப்பகுதியில அந்த நடைபாதை ஓரமாக கடை வைத்திருக்கின்றவர்கள் கூட்டுறவு சங்கத்திலே கடன் பெற்றிருக்காங்க. அந்த கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். புதிதாக கடன் கேட்கறதுக்கு எந்த ஜாமீனும் இல்லாமல் 2 லட்சம் ரூபாய் வரை வட்டி, குறைந்த வட்டிக்கு கடன் வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கு கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். மீண்டும் புதிய தொழில் தொடங்கினா புதிய கடன் வழங்கப்படும். அதே போல இன்றைக்கு ரேஷன் கடையில் வழங்குகின்ற அரிசி தரம் குறைவாக இருப்பதாக எங்களிடத்தில் புகார் வந்திருக்குது. இனி அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அனைத்து ரேஷன் கடையிலும் கடையில எப்படி தரமான அரிசி கிடைக்குதோ அதே போல தரமான அரிசி இப்பொழுது விலையில்லா அரிசி தான் கொடுக்கிறோம். அதிமுக ஆட்சி வந்த உடனே விலையில்லா பருப்பு வழங்கப்படும், விலையில்லா எண்ணெய் வழங்கப்படும். அம்மா இல்லம் திட்டம், அந்த அம்மா இல்லம் திட்டத்துல ஏழை அப்படி இருந்தா போதும், ஜாதி மதம், ரெண்டாவது அந்த ஜாதி இந்த ஜாதி எதுவுமே பார்க்கறதில்ல, ஒரே ஜாதி மனித ஜாதி. அதுல ஏழைகள் இருந்தா அந்த ஏழைகளுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு அனைவரும் கட்டி கொடுக்கும். பட்டியலின மக்கள், ஆதிராவிட மக்கள், அப்படிப்பட்ட மக்கள் அந்த குடும்பத்தில் திருமணமாகி தனி குடித்தனம் போகின்றவர்கள் அவர்களுக்கு வீடு இல்லாம கஷ்டப்படுறாங்க. அவர்கள் அந்த என்னுடைய கோரிக்கை வச்சிருக்காங்க இடத்துல அதிமுக அமைந்த உடனே அப்படி திருமணமாகி தனி குடித்தனம் போறவர்களுக்கு கண்டறியப்பட்டு சொந்தமாக இடம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு அந்த ஏழையில் கட்டி கொடுக்கும். பட்டப்படி படித்து வேலை வாய்ப்பில் பதிவு செஞ்சு வேலை கிடைக்காம இருந்தா அவர்களுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். +2 வரை படிச்சா 1000 ரூபாய் கொடுக்கப்படும். முதியோர்களுக்கு
வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் 2000 உயர்த்தி வழங்கப்படும். கட்டிட தொழிலாளர்கள் பணி செய்கின்ற பொழுது தவறி உயிரிழந்தால் அவர்களுக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி குடும்பத்துக்கு வழங்கப்படும். அதோட அதிமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்ட திட்டங்கள் அனைத்து தொடரும். அதான் அனைத்து தொடரும். அதோட மீனவ நண்பர்கள் மீன் கடல்ல போய் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது ஏதாவது விபத்து ஏற்பட்ட உயிரிழந்தா அந்த குடும்பத்தாருக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும். மீன்பிடி தடைக்காலம் 8000 ரூபாய் இருப்பது 12000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அந்த மீனவர்களுக்கு பசு வீடுகள் கட்டித்தரப்படும். மீனவர் கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக கடன் உதவி அவர்களுக்கு அளிக்கப்படும். அதோட அவர்களுக்கு 500 லிட்டர் வரை இந்த மானிய விலையில டீசல் வழங்கப்படும். 65 வயதுக்கு மேற்பட்ட மீனவர்களுக்கு தற்போது 1000 ரூபாய் ஓய்வூதியம் கொடுக்குறாங்க. அது 2500 ரூபாயாக ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கப்படும். அதே போல இன்றைக்கு மத்திய அரசாங்கம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்தியா முழுவதும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அதிமுக ஆட்சி வந்தவுடன் தமிழ்நாட்டில் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும். அதிமுக ஆட்சியில என்னென்ன திட்டம் நடைமுறைப்படுத்தணுமோ அனைத்து திட்டங்களும் மீண்டும் அதிமுக ஆட்சி உங்களால் அமைந்தவுடன் திமுக அரசால் நிறுத்தப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் தொடரும் தொடரும் தொடரும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். அதே போல ஒன்று மறந்துட்டேன், கிராமத்தில் இருக்கிற மக்கள்லாம் இந்த வீட்டுக்கு குடி தண்ணீர் இணைப்பு கொடுத்துருக்காங்க. குழாய் வரின்னு ஒன்று, அதை நாங்கள் நம்முடைய கிராமத்தில் இருக்கிற ஊராட்சிகள்லாம் கடுமையாக வசூல் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதிமுக ஆட்சியத்துடனே அதை ரத்து செய்யப்படும். குழாய் வரி வாங்கப்படும்.